சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாரிங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தினுடைய ரிவ்யூ. ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்தோம்னா, அந்த டைட்டில் கார்டே வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு வரும். அதை தள்ளி விட்டுட்டு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படி வந்து வனிதா அவர்கள் வந்து படத்துடைய டைட்டில் கார்டு வந்து போட்டிருப்பாங்க. வனிதா அவர்கள் வந்து அறிமுக இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஒரு டெபியூட்டண்ட்டாக உள்ள வர்றது இயக்குனராக அப்படிங்கிறது வந்து சாதாரண வேலை கிடையாது. ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அதனால தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் தாங்கி ஒரு படம் எடுத்து ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ஷூட்டிங் இதெல்லாம் தாண்டி படத்தை ரிலீஸ் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். அதை பண்ணியிருக்காங்க முதல் படத்துக்கு. அதுக்கு சேனல் 5 சார்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம் தான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து இந்த விஷயம் ஆபாசமாக இருக்குது, இது அப்படி இருக்குது அப்படிலாம் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. படம் கொஞ்சம் அடல்ட்டான படம் தான். 18+ மட்டும் போய் பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல விரும்புது. படத்தோட மையக்கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 40 வயசு பெண்ணும் 45 வயசு ஆணும் குழந்தையே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆனதுக்கு பிறகு. அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து அவங்களை எப்படி பார்க்குது, சொசைட்டி வந்து அவங்க குழந்தையெல்லாம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமா அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சொசைட்டி வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு இனி குழந்தை இல்லையா, ஐயோ குழந்தை இருந்தாதாப்பா உங்களுக்கு சொசைட்டியில் மரியாதை அப்படின்லாம் தூண்டி விடும்போது, அந்த 40 வயது பெண் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் வந்து சூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு மைய கருத்துன்னு சொல்லணும். ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படம் தான். அதாவது கருத்துள்ள ஒரு பாயிண்ட் எடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ வனிதா அவர்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில இடத்துல வந்து எல்லா கான்ட்ரவர்சியும் அங்கங்கே பேசியிருக்காங்க. டைட்டில் கார்டுலேயே வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அவங்க அப்பா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், இளையராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், கமல்ஹாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாமே போட்டாங்க. சிவராத்திரி அப்படின்னு ஒரு பாட்டு வந்து வரும். நல்ல ஒரு ஐட்டம் நம்பர் சாங் அந்த டைம்லேயே இப்பயும் போட்டிருக்காங்க. கிரண் ராத்தோடு வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. அந்த பாட்டுக்காக தான் இளையராஜாக்கு தேங்க்ஸ் போட்டாங்க. பட் அந்த பாட்டே வந்து இப்போ இளையராஜா ஒரு கேஸ் போட்டாங்க, என்னை கேட்காம பயன்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸ்க்ரீன் பிளே பற்றி பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா லீனியர் நான் லீனியர் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்டும் ப்ரெசென்ட்டும் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க லவ் ஸ்டோரியில். இதில் எது லீனியர் எது நான் லீனியர் அப்படின்னு சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வர மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே போதும், எப்போப்பா இந்த இன்ட்ரோல் விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சில நேரங்களில் தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் ரொம்ப லேக்காக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே இந்த பேங்காக்கு, துபாய் அப்படின்லாம் காமிச்சாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. அதுவும் இந்தியானா தமிழ்நாடு கிடையாது, ஃபுல்லாமே ஆந்திரா தான், சித்தூர் அந்த மாதிரி போயிட்டாங்க. சில இடங்களில் வந்து தெலுங்குலலாம் பேசுகிறாங்க. எதுக்குப்பா தெலுங்கில் பேசுகிறீங்க, சகிலா வர சீன்லாம் பார்க்கும்போது தெலுங்கில் பேசுகிறாங்க, மற்றவங்களாம் வரும்போது வேறு லாங்குவேஜ் வருது. சரி ஓகே ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு தான் நம்ம இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஒரு சுந்தர்சி படம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரே வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கலகலகலன்னு நிறைய ஆர்டிஸ்ட்டை போட்டு சூப்பராக பண்ணிடலாம்னு நினச்சி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வனிதா அக்கா ஒரு ப்ரெக்னெண்ட்டாக வந்து வராங்க. 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக வந்து காட்டுறாங்க. நம்ம படம் நார்மலாக பார்க்கும்போதே தெரியும், அவங்க பார்த்தா கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற நம்ம இருக்கிற அளவுக்கு எடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் பார்க்கும்போது ஒரு சீனில் வந்து உள்ளே போயிருக்கு, ஒரு சீனில் வெளியே வந்திருக்கு, ஒரு சீனில் பார்த்தா துணியை வச்ச மாதிரி இருக்காங்க. இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன்லாம் வந்து காட்டுவாங்க, அதுக்கான சினிமாட்டோகிராஃபி தனியாக இப்போ நம்ம பண்ணி போடுவோம். அது எல்லாமே தூக்கி படத்தில் வந்து சாங்காக வச்சுருக்காங்க. படத்தை பார்க்கும்போது ஓகே ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும் போதும் மிகப்பெரிய குறையாக நான் பார்த்தது அபத்தமாக இருந்தது என்னென்னா இசை தான். ஏன்னா அங்கங்கே சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கோ சவுண்டு அப்படியே ஹை ஆக்குறாங்க, லோ ஆக்குறாங்க, எல்லாத்துக்கும் போட்டு அடிக்கிறாங்க. சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, யாருப்பா ஏதோ புதுசாக யாரோ பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். நம்ம சின்ன வயசில் வந்து பல பாடல்கள் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு, பல ஆல்பம் ஹிட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. மேஜர் ஃபோக் சாங்ஸ் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் இதோடைய தான் சொல்லணும். அவர் இப்படி பண்ணுறாரா, இல்லை உள்ளே இருக்க ஸ்டாக் ஷாட்ஸ் எல்லாமே தூக்கி போட்டாங்களா அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. சரி ஓகே அந்தளவுக்கு தான் படம் இருந்துச்சு. இந்த படம் வந்து இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் ஜோவிகா அவங்க தயாரித்து வனிதா அவர்கள் இயக்கி ராபர்ட் மாஸ்டர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷனே வந்து இவங்ககிட்ட போஸ்டர்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு போஸ்டர் விட்டாங்க, கல்யாணமாக போகிற மாதிரி ஒரு போஸ்டர். அப்புறம் அதுலேயே நல்ல ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. மீண்டுமா வனிதாக்கா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த படம் வனிதாக்காவுடைய டேலண்ட்டை பாராட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து மூவி ரிவ்யூக்கள் வரும், எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.